கார்த்திகை தீபத் திருவிழா தமிழர்களின் மிக பழமையான பண்டிகைகளில் ஒன்றாகும். சங்க இலக்கியங்களான அகநானூறு, சிலப்பதிகாரம் போன்றவற்றிலேயே இந்த விழா பற்றிய குறிப்புகள் உள்ளன. கார்த்திகை தீபம் கொண்டாடுவதற்கு புராணங்களில் 2 முக்கியமான வரலாறுகள் சொல்லப்படுகின்றன. சிவபெருமான் நெருப்பு மலையாக நின்ற கதை. லிங்கோற்பவர். ஒருமுறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது. இந்த சண்டையை தீர்க்க சிவபெருமான் அவர்கள் முன் ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு தூணாக தோன்றினார். எனது அடியையோ அல்லது முடியையோ யார் முதலில் கண்டு வருகிறார்களோ அவர்களே பெரியவர் என்று சிவன் கூறினார். விஷ்ணு வராக பன்றி அவதாரம் எடுத்து அடியை தேடி பூமிக்குள் சென்றார். பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுத்து முடியை தேடி மேலே பறந்தார். இருவராலும் சிவனின் அடியையும் முடியையும் காண முடியவில்லை. இறுதியில் சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்பதை இருவரும் ஏற்றுக்கொண்டனர். சிவபெருமான் ஜோதி வடிவமாக தோன்றிய அந்த நாளையே நாம் கார்த்திகை தீபத் திருநாளாக கொண்டாடுகிறோம். திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றுவதும் இந்த ஐதீகத்தின் அடிப்படையில்தான். 2. முருகப்பெருமான் அவதரித்த கதை. சிவபெருமானின் நெற்றைக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் சரவணப் பொய்கையில் விழுந்து 6 குழந்தைகளாக மாறின. இந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் 6 நட்சத்திரங்கள் வளர்த்தனர். பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக அணைக்கும்போது அவர்கள் 6 தலைகளும் 12 கைகளும் கொண்ட ஒரே குழந்தையாக 6 முகனாக மாறினர். முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாகவே கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாளில் இந்த தீபத் திருவிழா முருகனுக்குரிய விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. தத்துவம். விளக்கிலிருக்கும் நெய், எண்ணெய் என்பது நம்மிடமுள்ள ஆசைகளையும், திரி என்பது நம் அகங்காரத்தையும் குறிக்கிறது. தீபம் ஏற்றும்போது ஆசையும் அகங்காரமும் அழிந்து ஞானம், ஒளி பிறக்கிறது என்பதே இதன் தத்துவம். மகாபலி வருவது போல தமிழகத்தின் சில கிராமப்புறங்களில் கார்த்திகை தீபத்தன்றும் மகாபலி சக்கரவர்த்தி பூலோகம் வருவதாக ஒரு நம்பிக்கை உண்டு. கதை. மகாபலி சக்கரவர்த்திக்கு தீபங்களின் ஒளி என்றால் மிகவும் பிடிக்கும் என்றும், இந்த நாளில் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் ஏற்றப்படும் விளக்குகளின் அழகை காண அவர் நேரில் வருவதாகவும் நம்பப்படுகிறது. இதை கொண்டாடும் விதமாகத்தான் கிராமங்களில் பனை ஓலை மற்றும் கரித்துண்டுகளைக் கொண்டு மாவலி சுற்றுதல் என்ற நிகழ்வை நடத்துகிறார்கள். இது மகாபலியை வரவேற்கும் ஒரு சடங்காக பார்க்கப்படுகிறது. 2. சொக்கப்பனை, சிவபெருமான் கதை. கோவில்களில் பனை ஓலைகளால் கோபுரம் போல் செய்து அதை எரிப்பார்கள். இதற்கு சொக்கப்பனை என்று பெயர். தத்துவம். சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதி பிழம்பாக நின்றாரல்லவா, அந்த காட்சியை பக்தர்களுக்கு மீண்டும் நினைவூட்டவே இந்த சொக்கப்பனை கொளுத்தப்படுகிறது. எரியும் அந்த நெருப்பை சிவனாகவே நினைத்து வழிபடுவார்கள். அந்தச் சாம்பலை நெற்றியில் இட்டுக் கொள்வது வழக்கம். 3. கார்த்திகை பெண்கள் பெற்ற சாபம். முருகனை வளர்த்த 6 கார்த்திகை பெண்கள் பற்றிய ஒரு தனிக் கதையும் உள்ளது. ஒருமுறை சிவபெருமான் கார்த்திகை பெண்களுக்கு பாடம் அஷ்டமா சித்திகள் பற்றி நடத்தி கொண்டிருந்தார். அப்போது அவர்கள் கவனத்தை சிதறவிட்டு வேடிக்கை பார்த்ததால் சிவபெருமான் கோபத்தில் அவர்களை பாறைகளாக மாறக்கடவது என்று சாபமிட்டார். பிறகு அவர்கள் வருந்தி மன்னிப்பு கேட்டதால், எப்பொழுது நான் குரு வடிவமாக தக்ஷிணாமூர்த்தியாக வருகிறேனோ அப்போது உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்றார். அதன்படியே அவர்களுக்கு பிற்காலத்தில் சாப விமோச்சனம் கிடைத்து வானத்தில் நட்சத்திரங்களாக மின்னும் வரம் பெற்றனர் என்பது வரலாறு. 3 வகை தீபங்கள். கார்த்திகை தீபம் சிவனுக்கு மட்டுமல்ல, மும்மூர்த்திகளுக்கும் உரியது என்பதை விளக்கும் விதமாக 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. சர்வாலய தீபம், இது சிவபெருமானுக்கு ஏற்றப்படுவது. குமாராலய தீபம், இது முருகப்பெருமானை நினைத்து ஏற்றப்படுவது. விஷ்ணுவாலய தீபம், விஷ்ணுவும் கார்த்திகை தீபத்தன்று ஜோதி வடிவாக காட்சியளித்தார். உதாரணம், காஞ்சிபுரத்திலுள்ள தீபப்பிரகாசர் கோயில். அதனால் பெருமாள் கோவில்களிலும் இந்த தீபத் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே இது வெறும் விளக்கு ஏற்றும் விழா மட்டுமல்ல, சிவன், விஷ்ணு, முருகன் மற்றும் மகாபலி என பலருடனும் தொடர்புடைய ஒரு கூட்டுத் திருவிழாவாகும்.